உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பவாரியா கேங்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, காப்பாத்துங்க, பிள்ளை குட்டிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, காப்பாத்துங்கன்னு தான் கதவை தட்டுவாங்க. கதவை திறந்த உடனேவே டமால் டிமில் கையில் வந்து இரும்பு ராடு வச்சுருப்பாங்க, எல்லாரையும் அடித்து காலி பண்ணிட்டு. ஸோ பெரும்பாலும் வந்து இவங்களோட அட்டாக்ல வந்து அவங்க ஹிட்டிங் வந்து ஹெட்ல தான் இருக்கும். கொள்ளை அடித்த பிறகு அதுக்கப்புறம் ரேப் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து பெண்களாக இருந்தால் ரேப் பண்ணுவாங்க, யாருன்னு பார்க்க மாட்டாங்க, சின்ன வயசு பெரிய வயசுலாம் எல்லாரையும் ரேப் பண்ணிடுவாங்க. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2005 சுதர்சனம் எம்எல்ஏ கொலைக்கு பிறகுதான் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா பட்டது. உங்களுக்கு எந்த டீம் வேணுமோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் டீம், இதை கண்டுபிடிச்சு அக்யூஸ்ட தூக்கிட்டு வாங்க. ஜாங்கிட் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. ராஜ்புத்தின அரசர்களை அழிச்ச பிறகு காலாட்படையில இருந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சேஸ் பண்றாங்க. எல்லாரையும் கொல்லதுக்கு முகலாய மன்னர்கள் வந்து ஆர்டர் போடுறாங்க. அந்த ராஜ்புத்தினத்துல காலாட்படையில இருந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள போனவங்க, இவங்க எல்லாம் காட்டுவாசிகள் மாதிரி ஒரு ட்ரைப்ஸா மாறிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா உடனே என்ன பண்றாங்கன்னா ஊருக்குள்ள வந்து போய் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க திரும்பி. ஸோ இப்படி போய் ஒரு கொள்ளையர்களா மாறுறாங்க. அவங்க தான் இந்த பவாரியா அந்த கேங்கா மாறினது. பவாரியா கேங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நேஷனல் ஹைவேல வந்து லாரியில் வர வேண்டியது, இது ஹைவே ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் கொள்ளையடிப்பாங்க. ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. கொள்ளையடிப்பாங்க, வந்து ட்ரெயின் ஏறி போயிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற ஊரில் நடந்த கேசஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது 96லேருந்து 2000 வரைக்கும் கேஸே இல்லை. ஒன்று யாராவது ஒருத்தர் முக்கியமான பெரிய தலை இறந்துட்டான்னா பண்ணாமல் இருக்கலாம், பட் அது 4 வருஷம் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. போலீஸுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை ஏன் ஜெயிலில் இருக்கக்கூடாது, இந்த 4 வருஷமும் ஜெயிலில் இருந்திருந்தா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் போறாங்க. இதே மாதிரி சம்பவங்கள் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, பஞ்சாப்ல, ஹரியானால, ஆந்திரால, கர்நாடகால, எல்லா ஸ்டேட்லயும் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லா இவங்க இந்த மாதிரி கேசஸ் இருக்கு. ஆனா எல்லா கேஸ்லயும் கண்டுபிடிக்கல. அதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு வரிசையா லிஸ்ட் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேப் எடுத்துட்டு மேப்ல இவங்க பிளாட் பண்ணிட்டே வரும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, எல்லாமே மேக்சிமம் ஹைவேயை ஒட்டி இருக்கு. ஹைவேல பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால ஹைவே ஒட்டி பண்ற யார் கேங்கலான்னு பார்க்கும்போது பவாரியாவோட சஸ்பிஷன் வருது. அந்த லக்ஷ்மண் பவாரியாவோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் கிடைச்சதுக்கு தான் பெரிய பிரேக் த்ரூ அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொன்றா ட்ராக் பண்றாங்க, லக்ஷ்மண் பவாரியா தூக்குறாங்க, அப்புறம் அடுத்தடுத்து அவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஒருத்தராக பிடிக்கிறாங்க. ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி கிரைம் செல்வராஜ் இணைந்துள்ளார். வணக்கம் சார். கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனமுடைய கொலை வழக்குல சமீபத்தில் தான் தீர்ப்பு வந்திருக்கு. அந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவை கொலை செஞ்சது பவாரியா கொள்ளையர்கள் தான். எம்எல்ஏ கொலை தான் அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிப் ஆஃப். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பவாரியா கொள்ளையர்கள் பல்வேறு சம்பவங்களை பண்ணியிருந்தாங்க. இந்த எம்எல்ஏ கொலையின் எதிரொலி காரணமாக தமிழ்நாடு அரசு ரொம்ப துரிதமாக செயல்பட்டு ஜாங்கிட் சார் தலைமையில் ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த கொள்ளையர்களை அடக்குனாங்க. அந்த காலகட்டங்களில் என்ன சார் நடந்துச்சு? பவாரியா கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் அப்படி என்ன அட்டகாசம் பண்ணாங்க? குறிப்பாக கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனம் அவர்களை எப்படி கொலை பண்ணாங்க? எப்படி தமிழ்நாடு போலீஸ் ராஜஸ்தான் வரைக்கும் போயிட்டு அந்த பவாரியா கொள்ளையர்களை கைது பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணாங்க? அந்த சம்பவத்தை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். ஏதாவது இவர் விஜயகுமார் சாரோட ஒரு முக்கியமான ஒரு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது. அவர் டிஎஸ்பியா குரூப் 1 ஆஃபீஸரா வந்த பிறகு அவர் எடுத்து வைத்த அந்த முதல் படின்றது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அது குறிப்பாக அவர் ஜாங்கிட் சாரோட டிராவல் பண்ண அந்த காலகட்டம்ன்றது அவருமே நிறைய முறை அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லுவார். அவர் மட்டும் இல்லை, இப்போ ராமஜெயம் வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் சாரும் வந்து அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி எப்படிலாம் அவரோட ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணோம், எப்படிலாம் வந்து அதில் அந்த ஆப்ரேஷன் மொத்தமாக ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு போனதுக்கு எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டீமாக ஃபார்ம் பண்ணி பிரிஞ்சு வேறு வேறு இடங்களுக்கு, ஏன்னா ஒரே டைமில் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தால் சிலது வந்து டிலே ஆகும் கண்டுபிடிக்க முடிகிறது அப்படின்ற ஒரு சில காலகட்டம். அதுக்காக அந்த ரொம்ப மெனக்கெட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து குறிப்பாக அந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ தான் அந்த சம்பவம் நடந்தது, அந்த கொலை சம்பவம். ஸோ சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அவர் 2002 வந்து பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி மினிஸ்டராக இருந்தார் ஒரு குறிப்பிட்ட சில காலம். அதுக்கப்புறம் அவரை ஷஃபிள் பண்ணி ரீஷஃபிள் பண்ணும்போது
அவருக்கு மினிஸ்டர் பதவி வந்து பறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக இருந்தார். கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவாக இருந்தார். அவர் மனைவி ஜெயம்மாள்னு ஒருத்தவங்க, அப்புறம் அவங்க பையன் சதீஷ்குமார்னு ஒரு பையன். சதீஷ்குமார், அப்புறம் அவங்க மனைவி கீதான்னு சொல்லி. ஸோ இவங்க எல்லாம் ஒரே வீட்டில் தங்கியிருந்தாங்க. ஸோ பெரும்பாலான இந்த மாதிரி ஒரு கொள்ளையர்கள், அதுவும் குறிப்பாக அந்த பவாரியா கொள்ளையர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் வீடு எங்கே இருக்கோ, அதாவது பில்டிங்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு கிராண்டாக இருக்கணும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்காக. இப்போ பெரும்பாலும் இப்போ நீங்க அந்த காலகட்டம், அதாவது 90ஸ்க்கு பிறகு அந்த டைம்லலாம் வந்து நிறைய சபர்பன் வந்து வளர ஆரம்பிச்சது. இப்போ சென்னை சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை சிட்டியில் நிறைய பேர் நங்கநல்லூர் போய் செட்டில் ஆனது, மடிப்பாக்கம், மேடவாக்கம் எல்லாமே அப்போதான் நல்ல டெவலப் ஆன காலகட்டம். அதே மாதிரி நிறைய பேர் இங்கே குறிப்பாக வந்து நார்த் சென்னையில் இருக்கவங்களா, இப்போ ஏதாவது நீங்கள் இந்த பக்கம் டெவலப் ஆனதுக்கு காரணம் நிறைய பேர் வந்து இந்த கோர் சிட்டியில் மயிலாப்பூரில் இருந்தவங்கலாம் அங்கே வீடை விற்றுட்டு அங்கே போனவங்க, நங்கநல்லூருக்கு செட்டில் ஆனாங்க. அதே மாதிரி நார்த் சென்னையில் வாஷமன்பேட்டில், எம்கேபி நகரில், இந்த மாதிரி திருவொற்றியூரில் இருக்கவங்கலாம் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை விற்றுட்டு அவங்க சவுத்துக்கு போகல, அவங்க அதுக்கு பதில் எங்கே போனாங்கன்னா ரெட்டில்ஸ் போனாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பெரியபாளையம், கும்மிடிப்பூண்டின்னு அதை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க. சிட்டிக்கு அவுட்டருக்கு வெளியில போக ஆரம்பிக்கும் பெரிய இடம் கிடைக்கும். ஆமா, அதே நேரத்தில் நல்ல பிரமாண்டமா நம்ம கட்டிக்க முடியும். இப்போ நீங்க ஒரு கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்கன்னா, அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி 10 லட்சத்துக்கு வாங்கி இன்னொரு 30 லட்சத்துல வீடை கட்டிட்டு செட்டில் ஆயிட்டு மீதி தொகையை பேங்க்ல போட்டு அதுல மூலமா அது மூலமா நம்ம இருந்துக்கலாம் பிரச்சனை இல்லாம அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வேற இடங்களுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால அவர் அந்த பகுதியிலேயே எப்படியும் எம்எல்ஏ லோக்கல்ல இருந்தா ஒரு ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு. அது மாதிரி அவங்க குடும்பத்தோட இருந்தாரு. அவங்க மகன், மருமகள், அப்புறம் மனைவி, இவங்கெல்லாம் அங்கதான் இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த நிகழ்வு வந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2005 நடக்குது. ஸோ அந்த அந்த சம்பவம் நிகழும்போது, அதாவது காலையில 7 மணிக்கு நடந்திருக்கு. காலையில் நான் வழக்கம் போல் நான் மாலைமலையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ அப்போ காலையில் அங்கே போகிறோம். ஆஃபீஸ் போனோடனே காலைல டெய்லி ஒரு 6:30 மணிக்கு போயிடுவேன். எங்கள் எடிட்டர் அவங்க சந்திரகோபால்னு இருப்பாங்க, அவங்க காலைல 6 மணிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் நான் போவேன். போனோடனே ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ரொட்டீன் கால்ஸ் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக 100க்கு 101க்கு அப்புறம் நீ மற்ற கால்ஸ் ரொட்டீன் கால்ஸ் பண்ணும்போது, அப்போது இந்த மாதிரி ஐஎஸ் இன்ட்டு எஸ்பிசிஐடிலாம் காண்டாக்ட் பண்ணும்போது டக்குன்னு இந்த தகவல் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு மர்டர், எம்எல்ஏ மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எம்எல்ஏ மர்டர்னா உடனே அது ரொட்டீன் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே காரை புக் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு டீம் போகுது. அப்போது என்னோட கொலீக் அவங்க சுரேஷ்ன்னு சொல்லி, இப்போ அவங்க மலைமையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் இன்னொரு டீமோட சேர்ந்து ஃபோட்டோகிராஃபரோட போனோம். ஸோ அங்கே ஸ்பாட்டுக்கு போகும்போது, அங்கே ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தமாக தான் சிதறி கிடந்து, அது ஒரு வழியாக அதாவது வீட்டுக்குள்ளெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸ் டீம் எல்லாம் அங்கே எல்லாத்தையும் கார்னர் பண்ணி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. யாரையும் உள்ளே போக விடாமல் தடுத்து. அது ஒரு மாதிரி ஒரு ஃபுல் வயல்வெளி மாதிரியான ஒரு பகுதி. அதாவது நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு 150-200 மீட்டரில் வீடு. அதுக்கப்புறம் சுற்றிலும் வயல் இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு, ஒரு 200 மீட்டர் தள்ளி, ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி வீடு, அப்படின்னு அங்கங்கே வீடுகள் தனித்தனியாக இருக்குது. அதில் இவரோட வீடு மட்டும் பிரதானமான ஒரு வீடு அங்கே. ஸோ வீட்டுக்குள்ளே அது காம்பவுண்ட் வால் உள்ளே நுழைஞ்சி, கேட்டு உள்ளே நுழைஞ்சி, அதுக்கப்புறம் மெயின் டோருக்குள்ளேயே தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அவர் இத்தனைக்கும் அந்த படிக்கட்டுக்கிட்டவே தான் அவர் விழுந்து கிடந்த இடம். பட் நான் போகும்போது பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் அது பாடியெல்லாம் கிடையாது. அப்போது எடுத்துட்டாங்க. அப்போ மார்க்கிங் மட்டும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்து, நீங்கள் ஜென்ரலாக ஒரு க்ரைம் சீன் அப்படின்னா, ஒரு மர்டர் சீன் அப்படின்னா உடனே ஃபோட்டோகிராஃபர் வர வச்சு அங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லா தடயங்களும், அது யாரும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. போலீஸ் எடுத்துருவாங்க. போலீஸோட போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் தான் எடுப்பாங்க. ஜென்ரலாக போலீஸ் ஃபோட்டோகிராஃபர்னா நீங்கள் ரூரல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸுக்குன்னு ஃபோட்டோகிராஃபர் இருக்க மாட்டாங்க. வெளியில் ஒரு நபரை வச்சுப்பாங்க. அந்த நபர் வந்து அவங்கள கூட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சு, அப்போ நீங்கள் அந்த டைம்லாம் வந்து நீங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி அப்போ தான் டிரான்சிஷன் டைம். ஆமாம். ஸோ அதனால் ஒரு சிலர் டிஜிட்டல் எடுப்பாங்க, ஒரு சிலர் ஃபில்மை ரோலை எடுத்து அதை கழுவி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அந்த வெளியில் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் அழைச்சி தான் அவங்க ஃபோட்டோவும் எடுத்தது. பட் தரவாக எல்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் கான்டாக்ட் மூலமாக கொஞ்சம் அவங்கள்ட்டையும் சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க போகும்போது எல்லாமே
அந்த ஸ்பாட்ல பாடி கிடந்தது எல்லாமே இருக்கு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி குண்டு காயம்தான் பட்டிருந்தது. அதே மாதிரி போலீஸும் வந்து ஃபுல்லா கார்டன் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அந்த ஏரியாவே. ஏன்னா வேற ஏதாவது பொருட்கள் அங்கே தடயங்கள் எதுவும் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உள்ள போற அந்த பாதையை விட்டுட்டு மற்ற பகுதி எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் டேப் கட்டி இது பண்ணி பிளாக் பண்ணியிருந்தாங்க, யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு. ஸோ ஜென்ரலா போல எல்லாம் மீடியாலும் அந்த டைம் வந்து ரொம்ப பாப்புலரா இதெல்லாம் கிடையாது. நம்ம அப்போ யூடியூப் வந்து அந்த print அளவுக்கு தான் பெருசா வரல. வந்துகிட்டு ஆமா, இருந்துச்சு. அப்படி இல்ல. அதனால கொஞ்சம் தூரமாவே இருந்து எல்லாருமே அங்க வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதனால பிரைவேட் தனியா ஒரு சின்ன சின்ன வெப்சைட்ஸ், டிவிஸ் அது இதெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்கெல்லாம் ஒரு சில இதை லைவ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப வந்து இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு சோஷியல் மாதிரி மீடியால ஒரு மீடியா யுகம் அப்போ அப்படி இல்ல. கிடையாது, ரொம்ப அளவுக்கு இல்ல. ஸோ அப்படி இருந்திருந்தா இன்னும் அது பயங்கர பூதாகரமா போயிருந்திருக்கும். பட் இந்த கொலைக்கு பிறகுதான் இது ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா பட்டது. ஏன்னா அது வரைக்கும் ஏன்னா இன்னொரு தகவலும் சொல்லுவாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது வேணும், விசாரணை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பெக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. நார்மலா எவ்வளவு பேர் பப்ளிக் செத்தாங்க, அப்பெல்லாம் இவங்க சீரியஸா எடுத்துக்கல. ஒரு எம்எல்ஏவே செத்துட்டாங்க, இப்ப என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எடுத்து பண்ணாங்க. அப்போ ஜெயலலிதாவும் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த வழக்குல பின்னாடி இருந்து செயல்பட்ட மற்ற விஷயங்கள்ல யார் யார் பண்ணாங்க உடனே எல்லாம் பிடிங்கும் போது, அப்போ நார்த் ஜோன் ஐஜியா இருந்தவர் ஜாங்கிர் சார். நார்த் ஜோன்றது முழுக்க சென்னை சிட்டி தவிர இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, அப்புறம் இந்த பக்கம் வெள்ளூர். கடலூர், விழுப்புரம் எல்லாமே எல்லாம் ஸ்ட்ரெச்சும் வரும். ஸோ அதனால இது எல்லாம் ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் வரும். இப்போ எல்லாம் சேர்த்து அப்போ செங்கல்பட்டு தனியா பிரியல. ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயே இருந்தது. பட் இது எல்லாமே கவர் பண்ணி வர்றதுனால திருவள்ளூர் வந்து இவரோட ஜூரிசிக்ஷனால அவரும் ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு தனியா ஒரு ஆர்டரே போட்டாங்க. உங்களுக்கு எந்த டீம் வேணுமோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் டீம், இதை கண்டுபிடிச்சு அக்யூஸ்ட தூக்கிட்டு வாங்க, உயிரோடவோ பணமாவோ கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனே அப்படியே போட்டு கிளீனா ஒரு இதை போட்டு அனுப்பிச்ச பிறகு இவர் ஜாங்கிர் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அதுல தான் ஒரு 4 டிஎஸ்பிஸ் இருக்காங்க. அது இல்லாம ஒரு 8 இன்ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் ஒரு 10 எஸ்ஐஸ், அதர் ரேங்க்ல ஒரு 20 பேர் அவ்வளோ. ஸோ எல்லாருக்கும் ஒரு 2-3 டெம்போ மொத்தம். ஓகே, ஒரு பெரிய டீம் தானா சார் அது? பெரிய டீம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டெசிக்னேட்டட் டார்கெட் மாதிரி வச்சு இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அப்படின்றதும், என்னென்ன பண்ணணும் நம்ம அப்படின்ற விஷயங்கள். அதுதான் முதல்ல அந்த பேசிக் ஸ்டார்டிங்னு என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அந்த குண்டு காயங்கள் வந்து அவர் இறந்ததுக்கு காரணம் வந்து இந்த சிங்கிள் பேரல் மசில் லோடுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ரைஃபிளை வச்சு பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரலா அம்யூனிஷன்ல நீங்க வந்து வெளியில போய் தனியா வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நிறைய லோக்கல்ல, அதாவது இப்ப நீங்க நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்வாங்க, குடிசை தொழில் மாதிரி குடிசை தொழில் மாதிரி நிறைய பண்ணிடுவாங்க. விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல இந்த செய்யப்பட்ட ஒரு இதுவா இருக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இப்போ நீங்க வந்து குண்டு வந்து ஒரு குண்டு அங்க கீழே விழுந்து கிடந்ததும், இன்னொரு அதாவது வெடிக்காம கிடந்த ஒரு குண்டு கிடைச்சது. அதே மாதிரி வெடிச்சதுக்கான அந்த கேட்ரிட்ஜோட ரிமைனிங் கொஞ்சம் கிடைச்சது. ஸோ இந்த தகவல்கள் இது எல்லாமே வந்து ஒரு அந்த வெடிக்காத குண்டு வந்து அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியில இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய தடயங்கள் எல்லாம் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அதை எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது. அப்புறம் இந்த சிலர் வந்து இப்ப நார்த் இந்தியன் இவங்க வந்து நார்த் இந்தியாவோட அங்கிருந்து வந்த ஒரு கொள்ளையர்கள்னு தெரிகிற மாதிரியே சில இந்த பான்பராக்கு பாக்கெட்டு அது இதுன்னு கொஞ்சம் கீழே கிடந்தது. அப்புறம் இன்னும் சில தடயங்கள். இப்போ நீங்க நார்மலா இப்போ நம்ம ஊர்லன்னா அந்த பீடி நிறைய கிடக்கும். இப்போ நீங்க ஒரு லோக்கல்ல இப்போ திருநெல்வேலி டீம் வந்திருக்கு, இல்லை வேற டீம்னா அப்பெல்லாம் பீடி சிகரெட்டுங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம். அப்படிங்கனால நீங்க இவங்க வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து சர்வேலன்ஸ் பண்ணி மொத்தமா அதுக்கப்புறம் தான் உள்ள போயிருக்க மாதிரி ஒரு தகவல் இவங்களுக்கு. அந்த இதனால வந்து அவங்களுக்கு அந்த தடயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்றாங்க, அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குண்டை வச்சு பார்க்கும்போது இது வந்து நார்மலா இங்க பயன்படுத்துற எந்த ஒரு டீமும் பயன்படுத்தாத ஒரு குண்டு இது. அப்ப இது நார்த் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய குண்டுன்னு தெரிய வருது. அதை வெரிஃபை பண்ணும்போது அந்த அந்த பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த டீம் எல்லாம் செக் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, இல்லை இது நார்த் இந்தியாவில் இந்த ஒரு சில ட்ரைபல் கேங்லாம் பயன்படுத்துகிற ஒரு இது பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு ஒரு 8-10 ஒரு
டீமை வந்து ட்ரைப்ஸை வந்து இவங்க நேரோ டவுன் பண்றாங்க சும்மா ரஃபா. ஓ ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. சும்மா ரஃபா இவங்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுல ஒருத்தர் பவாரியா கேங். ஸோ அந்த மாதிரி அவங்க எடுக்கும்போது அதுல உங்களுக்கு வந்து இந்த பூரியான்னு ஒரு கேங்கு, அப்புறம் வந்து சான்சின்னு ஒன்று, அப்புறம் இந்த பவாரியா, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால டாமினண்டா இருக்கக்கூடிய நாட்டுன்னு ஒரு ஒரு டீமு, மகாராஷ்டிரால ஒரு ஒரு கேங்கு ஆப்ரேட்டிவா இருக்கும், ராஜஸ்தான்ல ஒரு கேங் இருக்கு, அப்புறம் பஞ்சாப்ல இருக்கு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இது ஒருத்தர் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே ஒரே ட்ரைபு தான், வேற வேற ஊர்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பேர்கள் அவங்களே வச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. குறிப்பா இந்த இதுக்கு இது அந்த கேங்குக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கேங் எப்படி ஃபார்ம் பண்றாங்க, எப்படி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து இவங்கெல்லாம் அந்த ராஜ்புட் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ்புத்தின அந்த அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் அது ஆக்சுவலா. அது அவ்வளோ ஈஸியா வந்து யாரும் ஷேக் பண்ண முடியாது. அவங்க ஈவன் நம்ம ஹிஸ்டரியில கூட படிச்சிருக்கோம். ராஜ்புத் கிங்குக்கும் இன்னொருத்தருக்கும் நடந்த அந்த சண்டை ரொம்ப காலம், ரொம்ப மாதங்கள், ரொம்ப வருஷமா கூட நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த ராஜ்புட் அந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படைகள்ல இருக்கக்கூடிய அந்த காலாட்படைன்னு இருக்கும். அந்த காலாட்படைன்றது தான் நீங்க இப்போ இருக்கிற இன்ஃபேன்ட்ரி. ஆமா, சோல்ஜர்ஸ். அந்த இன்ஃபேன்ட்ரி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது யாரு அப்படின்னா, அவங்க தான் இந்த பிரேவ் சோல்ஜர்ஸ். அவங்க தான் பின்னால பவாரியா அந்த கேங்கா மாறினது. ஸோ அந்த காலாட்படையில இருந்த அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா மொகல் டீம் வந்து ஃபைட் பண்ணி இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி ஒரு பல முறை அவங்கள டார்கெட் பண்ணி அப்புறம் ராஜ்புத் கிங்ஸை வந்து அழிச்சிடுறாங்க, தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ தோக்கடிச்ச பிறகு ஆப்வியஸா நீங்க வந்து இப்போ நம்ம இந்த PS1 PS2ல பாக்குறோம்ல, அது மாதிரி தான். நீங்க ஒரு ஒரு இடத்துல போய் அந்த இடத்த வந்து அந்த கிங்கை வந்து அவங்க கொன்னுட்டாங்க, இல்ல அவங்கள வந்து அந்த கிங்டம் அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா, முதல்ல பண்ணக்கூடியது அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கொன்றுவாங்க. அடுத்தது அங்க இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் அந்த அவங்களோட மனைவியா இருந்தாலும், அரசர்களோட மனைவியோ அவங்க வீட்டில் இருந்த மற்ற எல்லாத்தையுமே இந்த பெண்கள் எல்லாம் ஒரு அடிமைகளா கூட்டு போயிடுவாங்க. அவங்கள எய்தர் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ பண்ணலையோ கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இங்க அந்த ஊர்ல இவங்களோட அந்த இன்ஸ்டலேஷன்ஸ், முக்கியமா இவங்களோட அடையாளம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய அழிச்சிருவாங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சேரா கிங் வந்து இப்போ நம்ம பாண்டியா கிங்கை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா, பாண்டியாஸோட அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாண்டியாஸ் வந்து நீங்க கட்டின ஒரு பெரிய ஒரு பில்டிங்கோ, ஒரு பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலோ எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அது அப்படி பண்றதுக்கு காரணம், நாளைக்கு வந்து இவங்களோட எந்த அடையாளமும் இனிமே இருக்கக்கூடாது. ஈவன் அது நடந்திருக்கு. ஆமா, நிறைய சோழர்களை வந்து பாண்டியர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆமா, அது பண்ணியிருக்காங்க. திரும்பி இப்போ அந்த ராஜராஜ சோழன் வந்து கட்டின கோவிலா இருக்கட்டும், அதுல வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அது மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் திரும்பி வந்து அங்க அதை வந்து அவங்கள கான்குவர் பண்ண பிறகு, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜராஜ சோழன் இறந்த பிறகு அவங்க பையன் ராஜேந்திர சோழன் வந்தாரு. அவரும் அந்த கடாரம் கொண்டான்னு நிறைய அங்க வேற நாடுகளுக்கெல்லாம் போய் நிறைய பண்ணாலும், அதுக்கப்புறம் அவரோட வீழ்ச்சின்னு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனுக்கு பிறகு நீங்க சோழர்கள் வந்து அந்த அளவுக்கு டாமினண்டா இல்லை. அப்ப யார் டாமினேட் ஆனான்னா, அப்போ பாண்டியர்கள் வந்துட்டாங்க. அப்போ பாண்டியர்கள் படையெடுத்து வந்து மொத்தத்தையும் காலி பண்ண பிறகு அவங்க விட்டு போனது அந்த கோவிலும் ஒரு சில இடங்களும் தான். அப்போ அதை விட்டு போனதுல கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதோட என்ன முக்கியமான சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலை தரமட்டமா ஆக்குவாங்க. அப்படி பண்ணாம, சரி கோயிலா இருக்கிறதுனால நம்ம வந்து கோயிலுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கடவுள் பக்தி இருந்ததுனால அவங்க அப்படியே விட்டுட்டு, அவங்கள பத்தின தகவல்கள் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு சிலதை அழிச்சிட்டு போயிட்ட மாதிரி தகவல் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சிலது பண்ணுவாங்க. இப்போ இவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி ராஜ்புத்தின அந்த அரசர்களை அழிச்ச பிறகு அவங்கள்ட்ட இருந்த காலாட்படையில இருந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சேஸ் பண்றாங்க. எல்லாரையும் கொல்லதுக்கு ஆர்டர் போடுறாங்க. அந்த அந்த முகலாய மன்னர்கள் வந்து ஆர்டர் போட்ட உடனே அந்த டீம் உள்ள வருது. எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் காட்டுக்கு ஓடிட்டாங்க. காட்டுக்குள்ள போய் பதுங்கி இருக்காங்க. ஸோ காட்டுக்குள்ள இவங்களால வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியல. எவ்வளவு நாள் காட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா, பல வருஷங்களா காட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்களால வெளியில வந்தாலே அவங்கள வந்து கொலை பண்றாங்க. ஸோ இப்படி போக ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல இவங்கெல்லாம் காட்டுவாசிகள் மாதிரி ஒரு ட்ரைப்ஸா மாறிடுறாங்க. ட்ரைபா மாறின பிறகு இப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு
இப்போ நீங்க சாப்பிடுறதுக்கு உள்ள பழம் இருக்கு, கிழங்கு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க உயிர் வாழ்ந்துறாங்க. புருஷன் பொண்டாட்டியா அங்கெல்லாம் இருக்காங்க. அது பிரச்சனை இல்ல. இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா, உடனே என்ன பண்றாங்கன்னா, ஊருக்குள்ள வந்து அந்த ஊர்ல யாரு வீட்ல ரெய்ட் பண்ணுமோ போய் கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்க திரும்பி. ஸோ இப்படி போய் ஒரு கொள்ளையர்களா மாறுறாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு வழிப்பாதை, இப்ப நீங்க காட்டு வழிப்பாதையில யாராவது ஒரு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான பணக்காரர் யாரோ போறாருன்னா, அவரை வழிமறிச்சு அவர் வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் சூறையாடிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணா இப்ப கொள்ளையர்களா மாறின பிறகு, இப்ப இது வந்து இந்த காட்டுக்குள்ள ஓடி பதுங்கி இருந்தவங்க வந்து ஒரு ஏரியால, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ராஜஸ்தான்ல ஒரு டீம் இருக்கு, பஞ்சாப்ல, ஹரியானால, உத்தரப்பிரதேசம்னு அங்கங்க பதுங்கியிருக்காங்க. எல்லா பக்கமும் முகலாய மன்னர்கள் நீங்க அந்த மேப் பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா. நார்த் இந்தியாவோட பெரும்பாலான ஏரியா ஃபுல்லா அவங்க ஆக்குபை பண்ணி தான் ஆமா. இருந்தாங்க. டெக்கான் பிளாட்டி வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. டெக்கன் பிளாட்டோ வரைக்கும் ஃபுல்லாவே வந்துட்டாங்க. அதுக்கு கீழ விஜயநகர பேரரசு, அது ஒரு சிலர் இருந்தாங்க. அதுக்கு கீழ தமிழ்நாடு பக்கம் தான் வரல. மேக்ஸிமம் சேர, சோழ, பாண்டியர்கள் இந்த பக்கம் இருந்தது. சேரர்கள் கேரளாலையும், இங்க வந்து சோழர்களும் சோழர்கள், பாண்டியர்களும் இருக்காங்க. பாண்டியர்கள், அப்புறம் பல்லவாசுன்னு சொல்லி இந்த பக்கம் கீழ தான் வர முடியல அவங்களால. மத்தபடி எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி இருந்ததுனால பெரும்பாலான அந்த ட்ரைப்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அந்த ராஜ்புத் இனத்துல காலாட்படையில் இருந்த அந்த பிரேவ் வாரியர்ஸா இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள போனவங்க அப்படியே கொள்ளையர்களா மாறிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய வீரர்கள், போர் வீரர்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு பிறக்கிற பையன் காட்டுக்குள்ளேயே பிறக்கிறான், காட்டுலயே வளர்றான், அப்படி வரான், கொள்ளையடிக்கிறாங்க வராங்க, கொள்ளையடிக்கிறாங்க வராங்க. அவனுக்கு பிறக்கிற ஒரு பையன் திரும்பி ஒரு 2 ஜெனரேஷன் போன பிறகு என்ன ஆயிடும், நாமெல்லாம் கொள்ளையர்கள். நம்மலாம் கொள்ளையர்கள் தான் முடிவு பண்ண மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு அந்த அந்த எண்ணமே போயிடுச்சு. அதாவது அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆனா பிரேவ் இருக்கு. அவங்களுக்கு இந்த ஒரு ஒரு ஆவேசம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா கொள்ளையர்களா மாறிட்டாங்க முழுமையா. இப்படி போன பிறகுதான் இந்த கொள்ளையர்களை ஒரு சிலர் பயன்படுத்துறாங்க. இந்த அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி வருது. இப்போ இதெல்லாம் நான் சொல்ற இந்த காலகட்டம் ராஜ்புத் இந்த சண்டை நடந்ததெல்லாம் 1572 அப்போ அந்த பீரியட். பிரிட்டிஷும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1572ல இது Okay. பிரிட்டிஷ்லாம் வரதுக்கு முன்னாடி. Okay. ஸோ 1572க்கு பிறகு அதுக்கப்புறம் இப்போ அந்த காலகட்டம்லாம் வந்து அந்த டைம்ல ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலம் அது. 1616 வரைக்கும் அவர் இருக்காரு ஷேக்ஸ்பியர்லாம் அந்த கான்டெம்பரரி பீரியட் அந்த அந்த டைம்ல. அதுக்கப்புறம் 1600 ஆகுது, 1700 ஆகுது. 1700க்கு பிறகுதான் பிரிட்டிஷ் இந்தியால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருது. கல்கட்டால போயிட்டு அவங்க செட்டப் பண்றாங்க. இப்படி அவங்க உள்ள டாமினன்ட் ஆகும்போது இந்த டைம்ல வந்து ஒரு சிலர் அரசர்கள், குறுநில மன்னர்கள்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள இருந்த இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி சிலரை அட்டாக் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு போர் திறமை இருக்கு, அவங்களுக்கோட அந்த திறமைகள் கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இருந்த இவங்க என்ன பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரொம்ப ஆவேசமா மூர்க்கத்தனமான தாக்குதல், அது ஒரு ஒரு கொரில்லா தாக்குதல் மாதிரி அட்டாக் பண்றதை பார்த்துட்டு இவங்களை எல்லாம் வந்து இவங்களை வந்து ஒரு ஒரு இந்த ட்ரைப்ஸையே வந்து கிரிமினல் ட்ரைபா மாத்திடுறாங்க. சிட்டி ஆக்ட் போட்டுறாங்க. ஆமா, அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு ஒன்று தனியா ஒன்று இது பண்ணி அது மூலமா இவங்களெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் கொல்லலாம். இப்போ நீங்க நார்மலா ஒருத்தரை வந்து ஒரு வழக்கு விசாரணை பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும், ஃபார்மாலிட்டி, அதுக்கப்புறம் தூக்குல போடுறாங்களோ இல்லை விடுதலை பண்றாங்களோ பண்ணலாம், இல்லை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றது இல்லாம இது ஒரு தனியா ஒரு ஆக்டையே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1911ல் ஒரு முறையும், அதை மறுபடியும் 1924ல் ஒரு முறை அதை வந்து இது அமெண்ட்மெண்ட் பண்றாங்க திரும்பி. கிரிமினல் ட்ரைப் ஆக்டை வந்து ரிமூவ் பண்ண, அபாலிஷ் பண்ணணும், மொத்தமா இப்படி பண்ணவே கூடாது, நீங்க இது பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து வேர்ல்டு வைடு நிறைய பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்காங்க. ஏன்னா நீங்க ஒரு கம்யூனிட்டியே நீங்க ஏதோ கிரிமினல் ட்ரைப்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய தவறு. அது அந்த மாதிரி ட்ரைப்ல ஒரு ஒரு இனம் தமிழ்நாட்டையும் ஒரு டீம் இருக்கு. ஆமா. அது மாதிரி சொல்லி அதையும் ரிமூவ் பண்ணுன்றதுல ரொம்ப நிறைய பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1947ல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 49ல் இதை ரெப்பல் பண்றாங்க. ரெப்பல் பண்றாங்கன்னா மொத்தமா தூக்கிட்டு 1952க்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்னு திரும்பி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது இவன் இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியையும் குறிப்பா வந்து இவங்கெல்லாம் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் மாதிரி சித்தரிக்கிற மாதிரியான ஒரு சூழல். இப்போ அந்த இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஆல்மோஸ்ட் வந்து 13 மில்லியன் ட்ரைப்ஸ் இருந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியா சொல்றேன். இவங்க எல்லாரையுமே வந்து எப்போ வேணா கைது பண்ணலான்ற ஒரு சூழல் இருந்தது. ஏற்கனவே பிரிட்டிஷ் பீரியட்லையும் இந்த அவங்க வந்து இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் கொண்டு வரும்போதும் இதே மாதிரி ஒரு சூழல் தான். ஏன்னா அவங்க தான் வந்து இவங்களுக்கு பயங்கர ஒரு
போசிங் டேஞ்சரா இருந்த ஒரு காலகட்டம். ஏன்னா இவங்கள வந்து சாதாரண குறுநில மன்னர்களை கூட மிரட்டியோ உருட்டியோ பண்ணிடலாம். இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு போறவங்கள நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியலங்கிறதுக்காகவே அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஆக்கி அதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதுல நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. நீங்க காட்டுக்குள்ள போய் இவன் சண்டை போட முடியல. இவனால வந்து நாட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச பிரிட்டிஷ் பீரியட் பிரிட்டிஷர்ஸ்னால அங்க போய் அவங்கள வந்து டார்கெட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரு சுதந்திரம் அடைந்த பிறகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200க்கும் மேற்பட்ட ட்ரைப்ஸ் வந்து தொடர்ந்து ப்ரிவேல் பண்ணாங்க. இருந்துட்டே இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு தான் இந்த இந்த கேங் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள இருந்தவங்க ஊர்ல வந்து கொள்ளையடிச்சுட்டு போறது. ஒரு கட்டத்துல பணக்காரங்கள பார்த்து கொள்ளையடிக்கிறது. அதாவது இதுவே வந்து வேற வேற கேங்கா பிரிய ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல அதாவது கோலின்னு ஒரு கேங்கு, அப்புறம் பவாரியா, பௌரியான்னு ஒண்ணு, அப்புறம் பஞ்சாரா, நாட், அப்புறம் அ பாம்தா அப்படின்னு சொல்லி நெறைய கேங்கோட நேம்ஸ் ஒரு ஒரு ட்ரைபா பிரியிறாங்க. அதுல வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மோடஸ் ஆப்பரண்டி வந்து ஒருத்தருக்கும் தனித்தனியா பிரியுது. எப்படி பிரியுதுன்னா, பவாரியா கேங்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நேஷனல் ஹைவேல வந்து லாரியில வர வேண்டியது. லாரியில இந்த படத்துல காட்டுற மாரி தான். ஒரு செப்பரேட் செல்லார் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரூம் மாரி. அதுக்குள்ள பதுங்கியிருப்பாங்க. வந்து கொள்ளையடிச்சுட்டு, அதுக்குள்ள எல்லாத்தையும் பொருட்கள எல்லாம் பதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஹைவே ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல மட்டும் தான் கொள்ளையடிப்பாங்க. ஒரு சில கேங் இருக்கு. அதெல்லாம் ரயில்வே ட்ராக் ஓரமா போறது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால ஒரு 50 ஒரு 100 மீட்டர், 200 மீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. கொள்ளையடிப்பாங்க, வந்து ட்ரெயின் ஏறி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், இந்த டைம்ல ட்ரெயின் வரப்போகுதுன்னு. ட்ரெயின் வரப்போறதுக்கு ஒரு 1 ஹவர், 2 ஹவருக்கு முன்னாடி போய் கொள்ளையடிப்பாங்க. கொள்ளையடிச்சுட்டு நேரா இங்க வர வேண்டியது ட்ரெயின் வரும். ட்ரெயின்ல ஏறி போயிருவாங்க. கொள்ளையடிச்ச பணம், நகையோட. ஸோ இந்த மாரி ஒரு சில கேங் வந்து இப்போ இன்னும் ஒரு சில கேங் வந்து ரேப் பண்ற கேங் இருக்கு. அடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ரேப் பண்ணிருவாங்க. அவங்கள வந்து பெண்களா இருந்தா ரேப் பண்ணுவாங்க. யாருன்னு பார்க்க மாட்டாங்க. சின்ன வயசு, பெரிய வயசுலாம். எல்லாரையும் ரேப் பண்ணிருவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கேங்ல இப்ப இந்த பவாரியா கேங்கே இன்னொன்னு என்ன அப்டின்னா, எதிராளி இப்ப ஜெனரலா எதிராளி வந்து ஆயுதத்தோட இருந்தா தானே அவங்கள வந்து அட்டாக் பண்ணணுன்ற மாரியான ஒரு இல்லன்னா அவங்கள வந்து கொலை பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து இவங்கள கண்டுபிடிக்க போறதில்ல. இப்ப நீங்க நார்மலா கொலை ஏன் நடக்கும் அப்டின்னா, ஒரு ஒரு சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நபர் எதிராளி வந்து நம்மள கண்டுபிடிச்சு பார்த்துட்டாரு. பார்த்தத வெளியில சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்டின்றதுக்கு தான் கொலை பண்ணுவாங்க. ஸோ இந்த சம்பவத்த பொறுத்தவரைக்கும் இவங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்பிள்ன்றது தெரியும். ஆனா இவங்கள பத்தின எந்த தகவலும் தெரியாது. முகத்த வந்து ஒரு கர்ச்சீப் மாரி கட்டியிருப்பாங்க. அவங்க முகத்த மறைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் முகத்த மறைக்கலன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது. யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது அன்ஆர்ம்டு பீப்பிள கூட அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இந்த சுதர்சனம் எம்எல்ஏ பொறுத்தவரைக்கும் அவர் வந்து அவங்க பையன தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. உள்ள நுழையும் போதே இந்த மாரி ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. காப்பாத்துங்க. புள்ள குட்டிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு தான் கதவ தட்டுவாங்க. அந்த படத்துல கூட அததான் காட்டுவாங்க. ஆமா. தீரநதி. அதே மாரி தான் ஒரு ஸ்டைல்ல தான் கதவ தட்டுறது. கதவ திறந்த உடனேவே டமால் டிமில்னு கையில வந்து இரும்பு ராடு வச்சிருப்பாங்க. எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு, ஸோ பெரும்பாலும் வந்து இவங்களோட அட்டாக்ல வந்து காயம்படுறதோட அவங்க ஹிட்டிங் வந்து ஹெட்ல தான் இருக்கும். ஹெட் இன்ஜுரி தான் இருக்கும். ஸோ ஹெட் இன்ஜுரி அப்படியே விழுந்து செத்துருவாங்க மேக்ஸிமம். ஒரு சிலருக்குலாம் வந்து இப்ப ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட ஒரு இன்சிடென்ட்ல ஒரு 12 வயசு பொண்ண வந்து சாவடிச்சாங்க. அந்த பொண்ணு சாவடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியில இருந்த இன்னும் 2 பேர் வந்து அடிச்சதுல அவங்க வந்து தலையில ஹிட் பண்ண ட்ரை பண்ணும்போது விலகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்சிக்வென்ட்டா முதுகுல அடிச்சு முதுகு தண்டே டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஹிட்டிங் வந்து அந்த அளவுக்கு அந்த ராடு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒண்ண கொண்டு வந்தது. அதுதான் அடிக்கிறது. கட்டையோ, இதுவோ கிடையாது. ஈவன் சுதர்சன எம்எல்ஏ வந்து ஷூட் பண்ணி கொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் யூஸ் ஃபயர் பண்றதில்ல. ஓப்பன் பண்றதில்ல. ஆனா அவரு என்ன பண்ணாருன்னா, "என் பையன உட்றா" அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்கள வந்து வெட்டுறதுக்கு பாஞ்சு வராரு. அவர் ஒரு அருவாள எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வராரு. வரும்போது தான் இவங்க வந்து அவர ஷூட் பண்றாங்க. ஸோ அப்படி வரும்போது அவரு ஷூட் பண்ணி அவரு விழுந்துறாரு. அப்புறமா அவரு இறந்து போறாரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் இத பொறுத்தவரைக்கும் இந்த நெட்வொர்க் எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ்க்கு பெரிய சேலஞ்சா இருந்தது. அதாவது இப்ப இந்த டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு.
இந்த டீம் மொத்தத்தையும் விசாரிக்கிறாங்க. பவாரியா கேங்கை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான சின்ன தகவல்கள் கிடைக்குது. என்ன தகவல் கிடைக்குதுன்னா, இந்த கேங்கை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும். சரி, நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு லிஸ்ட் எடுப்போம்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ போறாங்க. அங்க எஸ்சிஆர்பியில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கும்போது பெரும்பாலான கேசஸ் பார்த்தீங்கன்னா, அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி பெல்ட், சேலம், அப்புறம் திருப்பத்தூர், அப்புறம் விழுப்புரம், இந்த கடலூர் சைடு, அப்புறம் இந்த சைடு நார்த்தில் வந்தா திருவள்ளூர், இந்த பக்கம் வர்றது. ஸோ ஒரே highways எல்லாமே route-ஆ இருக்கு. எல்லாமே வந்து ஸோ இவங்க இதை வந்து பேட்டர்னை ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஸோ இந்த மொத்த கேஸும் எங்கெங்க ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு வரிசையா லிஸ்ட் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேப் எடுத்துட்டு மேப்ல இவங்க பிளாட் பண்ணிட்டே வரும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, எல்லாமே மேக்சிமம் ஹைவே ஒட்டி இருக்கு ஓகே. இந்த சம்பவங்கள். அதை வச்சு பார்க்கும்போது இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அப்போ யாரா இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு 6 கேங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மொத்த கேங்கு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவங்கள்ல எதுலையுமே ரேப் இல்லை இந்த பவாரியாவோட அட்டாக்ல. ஆனா கொலை பண்ணியிருக்காங்க, ப்ரூட்டல் Murder. அட்டாக் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 3 கேங்கை ஒதுக்கிடுறாங்க. அப்புறம் ஹைவேல பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ஹைவே ஒட்டி பண்ற யார் கேங்லான்னு பார்க்கும்போது இந்த கேங்கு வருது, பவாரியாவோட சஸ்பிஷன் வருது. ஸோ இப்போ பவாரியான்னு ஆல்மோஸ்ட் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களை பிடிக்கணும், என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பவாரியாவை ட்ராக் பண்ணிட்டே வரும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஆஃபீஸஸ் இப்போ மற்ற ஸ்டேட்ல தான் இருக்கா அப்படின்ற லிஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா இதே மாதிரி சம்பவங்கள் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, பஞ்சாப்ல, ஹரியானால, இங்க ஆந்திரால, கர்நாடகால எல்லா ஸ்டேட்லயும் நடந்திருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லா இவங்க இந்த மாதிரி கேசஸ் இருக்கு. ஆனா எல்லா கேஸ்லயும் கண்டுபிடிக்கல. ஆல் ஓவர் இந்தியா முழுக்க மேப் மாதிரி இப்ப மேப் பண்ணிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்த்தா அதுலயும் கண்டுபிடிக்கல. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த காயம்பட்டவங்க, தப்பிச்சவங்க சொன்ன தகவல், அவங்க ஹிந்தி பேசுறவங்க முகத்தை மூடி இருந்தாங்க. ரொம்ப கோவமா அதாவது நீ பணம் கொடு, இப்ப நீங்க ஒரு ரவுடி வந்து ஒருத்தன் வந்து ராபரி பண்றவன் வந்து பணம் கொடு அப்படின்னு கத்தி வச்சு மிரட்டுறானா, குத்த மாட்டான், மிரட்டுவான். மிரட்டதான் மிரட்டுவான். அவனை நகையை கொடுத்துட்டா போயிட்டே இருப்பான். ஆனா இவங்க அப்படி இல்லை. அவங்க நகையை பிடுங்குறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் அடிச்சு கொன்னுட்டு அப்புறமா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ்ல ஈடுபடக்கூடிய நபர்களை பத்தின தகவல்கள்லாம் எடுக்கும்போது அப்போ ராஜஸ்தான்ல ஒரு முக்கியமான ஒரு டீம் எல்லாம், போலீஸ் டீம் எல்லாம் இவங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்றாங்க. குறிப்பா இவரும், ஜாங்கீர் சாரும் ராஜஸ்தான் நேட்டிவ். ஸோ அவருக்கு அங்கே லோக்கல்ல நிறைய பேர் தெரியும் அப்படிங்கிறதுனால இன்னும் அவருக்கு கொஞ்சம் வசதி அது, நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கோ. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான இன்னொரு தகவல் என்ன கிடைக்குதுன்னா, இப்படி எல்லா இடத்தும் நடந்த கேஸ் எல்லாமே, எல்லா டீட்டெயிலும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற ஊர்ல நடந்த கேசஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது 96ல இருந்து 2000 வரைக்கும் கேஸே இல்லை. அதாவது திடீர்னு ஒரு 4 வருஷம் கேஸ் இல்லை. ஓகே. ஜென்ரலா கொள்ளை அடிக்கிறவனா எல்லா வருஷமும் இருந்திருக்கணும், எல்லா மாசமும் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்னவா இருக்கணும்? ஒண்ணு யாராவது ஒருத்தர் முக்கியமான பெரிய தலை இறந்துட்டான்னா பண்ணாம இருக்கலாம். பட் அது 4 வருஷம் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது போலீஸுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை ஏன் ஜெயிலில் இருக்கக்கூடாது, இந்த 4 வருஷமும் ஜெயிலில் இருந்திருந்தா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் போறாங்க. போய் அந்த டீம் வைஸ் பிரிச்சு, இப்போ நான் சொன்ன இந்த மொத்த டீமும் பிரிஞ்சு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் போயிட்டு அந்த ஸ்டேட்ல அவங்களுக்கு தேவையான தகவல்களை அந்த ஆஃபீஸர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நிறைய தகவல்கள் கிடைக்குது, பவாரியா பத்தின தகவல் கிடைக்குது. ஆனாலும் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே மேட்ச் ஆகல. எங்கேயுமே இவங்களை பத்தின போட்டோவோ தகவல்களோ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போ ஒரு சில ஸ்டேட்ல, இப்படி தமிழ்நாட்டில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரி எல்லா ஸ்டேட்டும் அப்போ இல்லை, பண்ணலை. இப்போ ஒரு சில ஸ்டேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, எப்படினாலும் ஜெயிலுக்குள்ள உள்ள போகும்போதும் சரி, வெளியில போகும்போதும் தம்ப் இம்ப்ரெஷன் வாங்குவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குவாங்க. ஸோ இந்த தகவல்களை நம்ம எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்றாங்கன்னா, போறாங்க. பிரிசன்ல அவ்வளோ ஈஸியா உடலை உள்ள, தமிழ்நாடு போலீஸ் உள்ளயா? தமிழ்நாடு போலீஸ் உள்ள விடல. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜாங்கீர் சாரே வந்து இன்னும் இவரும் ஐஜி ரேங்க் ஆஃபீஸருங்கிறதுனால ஒரு சிலர்கிட்ட பேசுறாங்க, நெகோஷியேட் பண்ணி பேசி எப்படியாவது இதை வந்து சரி பண்ணும், அவங்கள்ட்ட வந்து டைப் பண்ணி. அப்போ இவங்க பேட்ச்மெண்ட்டை பேசுறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலமா பேசி அப்படி உள்ள போய் சில தகவல்கள் கிடைக்குது. அப்போ அவங்க வந்து 1990ல இருந்து எடுக்கிறாங்க.
90லேருந்து 2000 2001 வரைக்கும் 2005 இந்த பீரியட்ல இவங்க போற பீரியட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஒரு 15 வருஷம் டேட்டாவை எடுக்கிறாங்க. எடுத்து ஃபிங்கர் பிரிண்டா செக் பண்ணிட்டே வராங்க. அப்படி போகும்போது இங்க இருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த படத்துல காட்டின அந்த தனஞ்சலியன் சொல்லி ஒருத்தர், அவருமே ஒரிஜினல் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அவரு. அவர் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா இவர் தனஞ்சலியன் சார் மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கும் நல்லா தெரியும். அது வந்து சிங்கிள் டிஜிட் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்டோட ஆஃபீஸ் வந்து ஒன்று இதில் இருந்தது, சிட்டிக்கு வந்து இதில் நம்ம சிந்தாரிப்பேட்டையில் ஆஃபீஸில் இருந்தது. இப்பயும் கூட இருக்கு அங்கே. அதே மாதிரி மவுண்ட்டில் இருக்கும்போது செங்கல்பட்டு ஈஸ்டாக இருக்கும்போது அங்கே ஒரு யூனிட் இருந்தது, ஃபிங்கர் பிரிண்ட் யூனிட். இது மாதிரி வேற வேற இடங்கள்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு சிலர்லாம் என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்த உடனே பார்த்த உடனே சொல்லுவாங்க இது இந்த அக்யூஸ்டுன்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கரமான அப்சர்விங் பவர் இருக்கும். அவங்க தொடர்ந்து இதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லேயே வந்து இந்த சுழி சுழியாக இருக்கும். அந்த சுழி வந்து ஒரு சிலருக்கு, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் அக்யூஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் இப்போ வழக்கமாக வந்து ஒரு கொக்கி மாதிரி இப்படி இருந்துகிட்டே இருக்கும், மேலே மட்டும் ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக. இந்த சர்க்கிள் இருக்கிறது அதுவே டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும். ஒரு சிலர் அவங்களே சொல்லுவாங்க எப்படின்னா அது அந்த பாம்பு மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க, லீஃப் மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் மாதிரியே இருக்கும். ஒரு சிலதெல்லாம் அதோட ஃபுல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி இப்படி வந்து நிற்கும், அது கம்ப்ளீட் ஆகாமல் அது கத்தி மாதிரியே இருக்கும். ஸோ இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோட் வேர்ட் மாதிரி வச்சுப்பாங்க இவங்களுக்குள்ள. இப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும் அது இந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஈட்டியா இந்த இதுவா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள அந்த கேட்டாலே தெரியும், இந்த அக்யூஸ்டுன்னு தெரியும் சொல்லும் போதே. அது மாதிரி இவங்களுக்கு மனப்பாடமான சில அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மனசுக்குள்ளே இருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்குமே இருக்காது, அவ்வளவு ரேரான ஃபிங்கர் பிரிண்ட்டை. இவர் என்ன பண்றாருன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அப்போ ஜெய்ப்பூர்ல இருக்காரு ஒரு ஜாங்கிட் சார். ஜெய்ப்பூர்ல இருந்து அவங்க டீம் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்பாலால இந்த பக்கம் ஹரியானால உள்ள ஆக்ரால இதெல்லாம் செக் பண்றதுக்கு தனித்தனியா டீம் இருக்கு. ஆக்ரால தான் இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு, தனஞ்சலியன் சார் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க செக் பண்ணும்போது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிடுது. ஓகே. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மண் பவாரியான்னு சொல்லி ஒரு கேங் மெம்பர். அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அப்பெல்லாம் நீங்க இப்போ நீங்க தகவலை சொன்ன உடனே இவங்க உடனே அங்கேருந்து உடனே கிளம்பி வராங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஜாங்கிட் சாரே நான் என்கிட்ட பேசும்போதும் சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவாராம். யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து 400-500 கிலோமீட்டருங்கிறது எவ்வளவு ஸ்ட்ரெச் அப்படின்னா, இப்போ நீங்க இங்க இருந்து மதுரை தூரம் போற மாதிரி, மதுரை தாண்டி கோயில்பட்டிபுரம் போற மாதிரி. ஸோ அவ்வளவு ஸ்ட்ரெச். ஒரு நாளைக்கு இவ்வளவு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து லக்னோவில் இருக்கதா ஒரு தகவல் கிடைக்குதுன்னா அங்கே போகிறது, திரும்பி ஆக்ராக்கு வரணும், திரும்பி அம்பாலா வரணும், இப்படியே சுற்றி 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 டிராவல் பண்ணிக்கிட்டு எல்லா பக்கமுமே இவர் வண்டி தான். ஸோ பெரும்பாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சாப்பாடு ஃபுட்டு ஒத்துக்கல. இப்போ நீங்கள் போன டீமுக்கு அதனால் வாந்தி பேதியானது, நிறைய பேருக்கு ஃபீவர் வந்தது. இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் அவரே சொல்லியிருக்காரு, அந்த ராஜஸ்தான்லாம் வந்து பரத்பூர்ன்ற ஒரு பகுதியில் பக்கத்தில் ரூமே கிடைக்கல. கடைசி ஒரு சத்திரம் மாதிரி ஒரு தர்மசாலான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூம் மாதிரி அங்கே போய் உட்காந்து ஜெயக்குமார் சார்லாம் அங்கெல்லாம் தங்கியிருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தங்கியிருந்து அங்கே சாப்பாட்டுக்கு உள்ளே அவங்களே சமைச்சு, ஏன்னா வெளியில் சாப்பிட்டாதான் ஒத்துக்கல அப்படின்னு இவங்களே அரிசி பருப்புலாம் வாங்கி இவங்களே சமைச்சு சாப்பிட்டு, ஏதாவது இந்த பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி, இப்போ நீங்கள் ரெடிமேடு மிக்ஸ் ஏதாவது வச்சுட்டு அதை வச்சுட்டு சாப்பிட்றது. ஸோ இப்படி இவங்க ட்ராவல் பண்ணாங்க. அவங்களோட ட்ராவலில் இப்போ அந்த படத்தில் காட்டினதெல்லாம் வெறும் ஒரு 10-20% தான். ஆனால் ரியலில் வந்து கஷ்டப்பட்டது நிறைய கஷ்டங்களை தாங்கி. இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர்ற மாதிரியே ஒருத்தருக்கு வந்து ஒரு டிஎஸ்பிக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசு. அது கல்யாணம் ஆகி ஒரு 12-15 நாள்லேயே வந்துட்டார் இங்கே டீமுக்கு. வந்ததுனால அவர் அடிக்கடி ஃபோனில் இருப்பார், பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவங்களே சொல்லுவாங்க, கிண்டல் அடிக்கிறது, பேசுறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதோட மொத்த விஷயங்களத்தையும் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி, வினோத் வந்து அந்த படத்தில் ரொம்ப அப்சர்வ் பண்ணி எல்லாமே காட்டியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த நெட்வொர்க்கோட டீம் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களோட அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், அந்த லக்ஷ்மண் பவாரியோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் கிடைச்சதுக்கு தான் பெரிய பிரேக் த்ரூ அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொன்றா ட்ராக் பண்ணுறாங்க, லக்ஷ்மண் பவாரியா தூக்குறாங்க. அப்புறம் அடுத்தடுத்து அவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஒருத்தராக பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது தான் இவங்களுக்கு அந்த முக்கியமான நபர்கள் யார் யாருன்றது ட்ராக் ஆகுது. ட்ராக் பண்ணி ஒவ்வொருத்தரையாக தூக்குறாங்க. ஸோ தூக்கும்போது இவங்களுக்கு முக்கியமான சில தகவல்கள் கிடைக்குது. அந்த தகவல் அடிப்படையில் இவங்க அடுத்தடுத்து அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க.
ஸோ இதுல தொடர்ந்து வந்து தலைமறைவா இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரைம் அக்யூஸ்ட் இவங்களெல்லாம் வந்து செக்யூர் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணணுன்ற ஒரு லிஸ்ட் எடுத்து வரிசையா அதை ஃபாலோ பண்ணி அது மூலமா இவங்க போலீஸ் வந்து ஓரளவு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த உமா பவாரியான்றவன் தான் மெயினான ஆளு, இதுக்கு பின்னாடி இவன் இருக்கான், லக்ஷ்மண் இருக்கான், அப்புறம் இவன் இருக்கான ஒவ்வொருத்தரோட லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இவங்களுக்கு முக்கியமான சில தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. என்ன தகவல் சார்? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களோட டார்கெட் எப்படி வந்து ஒருத்தரை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, எப்படி அவங்கள அட்டாக் பண்றாங்க, எப்படி அவங்கள்ட்ட இருந்து பணம் நகை பொருள் எப்படி திருடிட்டு எப்படி வெளியில வராங்க அப்படின்ற எல்லா தகவலுமே அப்புறமா கிடைக்குது. இதுல இந்த 96ல இருந்து 2000 வரைக்கும் உள்ள காலகட்டத்துல முழுக்க இவங்க வந்து ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருக்காங்கன்றதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு டாலி பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா ஒரு சிலர் பெயில்ல வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்தவங்களையும் போலீஸ் செக்யூர் பண்ண போகும்போது தான் நிறைய அவங்களுக்கு மிரட்டல்கள், ஈவன் அவங்கள வந்து ஒரு சில கிராமங்களுக்கு போய் இவங்களால செக் பண்ண போகும்போது கிராமங்களுக்குள்ளேயே விடல. இவங்க போலீஸ் டீமையே வந்து பிளாக் பண்ணி அவங்களுக்கு வந்து பயங்கரமான அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண விடாம அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களே வந்து அவங்கள உள்ள நுழைய விடாத அளவுக்கு தடுக்கிறது. இன்னும் அந்த சினிமால காட்டின மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல இன்வால்வ் ஆன யாரையும் காட்டி கொடுக்க கூடாது அவங்களுக்கு. ஓகே. யாராவது இப்போ நீங்க ஊருக்குள்ள வராங்கன்னா மொத்த பேரும் ஒழிக்க வச்சிருவாங்க எங்கேயாவது. சரி. இப்போ நீங்க அவங்களை நேரடியா பிடிக்கவும் முடியாது, ஊருக்குள்ள போயும் பண்ண முடியாது. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா, அதுவும் இந்த காட்டுன்னா காடுக்குள்ள போய் இருக்குல்ல, ஃபுல்லா மணல் பரப்பான ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்குது. இந்த மாதிரி அவங்களோட நெட்வொர்க்கே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பதுங்கி இருக்குது. இந்த கார்ஜஸ் அங்க எங்கன்னு கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் இவங்களோட ஹைட் அவுட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமா சில விஷயங்கள்லாம் பண்ணிடுது. வெளியில வந்து அவ்வளோ ஈஸியா யாராலும் இவங்கள ட்ராக் பண்ண முடியாத மாதிரி ஒளிஞ்சிருக்குது. ஒளிஞ்சிருந்து தான் ஆப்ரேட்டே பண்றது. வெளியில வந்து மற்ற விஷயங்களை டார்கெட் பண்ணிட்டு அப்புறம் போவாங்க. அந்த பிடிக்க போகும்போதும் நிறைய பேர் இவங்களோட மெயின் அவர் ஜாங்கிர் சார் சொன்ன இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது. நமக்கு போலீஸ் டீமுக்கு எந்த ஒரு சிங்கிள் காயமோ டெத்தோ வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க பண்ணுங்க பெர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு. ஈவன் அந்த டைம்ல இருந்த அவங்க அந்த டைம் ஜாங்கிர் சார் தான் முழுக்க கூட போய் எல்லாம் அந்த டீம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தது. அதனால வந்து அவருக்கே தெரியும் இதுல எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் அப்படின்றது. ஏன்னா லோக்கல்லையே ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து அவங்களுக்கு இப்ப நீங்க தமிழ் தெரிஞ்ச ஆளு எத்தனை பேர் இருப்பாங்க? சத்தியமா இருக்க மாட்டாங்க. யாருமே இருக்க அப்படி முடியாது. இருக்கும்போது அவங்களுக்கு ஹிந்தி தெரியணும் மெயினா, அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபார்மெண்ட்டை செட் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவரு ஜாங்கிர் சாரே போய் அவங்கள்ட்ட ஹிந்தியில பேசி அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பண உதவியோ பொருள் உதவியோ வேற ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அது மூலமா எடுத்து தகவல்களை வச்சுதான் அவங்கள ஒவ்வொருத்தரையா செட் பண்ணி அப்புறம் நீங்க அந்த படத்துல காட்டுவோம்ல அது மாதிரி தொப்பியை மட்டும் மறைச்சு வைக்கிறேன், ஆமா. அது மூலமா இவங்க வந்தாங்க போனாங்கன்றது தெரியுது. பட் இது வந்து கொஞ்சம் சினிமாத்திரமா காட்டியிருந்தாலும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது அவங்கள வந்து எப்படி அவங்க இருக்காங்கன்றதை எப்படி சொல்லணும், வெளியில சொன்னா மாட்டிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமானவங்கன்றது தெரியும். கடைசி அந்த பஸ்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபைட் எல்லாம் கூட ஒரு சீன் வரும். அது உண்மையா சார்? அது உண்மையாவே அந்த மாதிரி தான் ஒரு அந்த பழக்கூடைக்குள்ள ஒளிஞ்சிருந்து அவங்கள இது பண்ணது, அட்டாக் பண்ணி அப்புறம் அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணதுன்னு. ஆனா ரொம்ப ப்ரூட்டலான அவங்களோட அந்த கொலை இல்லாம அதுதான் சொன்னேன் திரும்பியும். இந்த கொலை பண்ணக்கூடிய விக்டிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுதமே இருக்காது, கையில எதுவும் இருக்காது. நிராயுத பாணி இருந்தா கூட அட்டாக் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி அவங்கள கொலை பண்றது மூலமா ஏதோ ஒன்று கிடைக்குதா அப்படின்றது இல்லை. அவங்க எந்த தடயமும் யாரையும் விட்டு போக கூடாது. அவங்க நிறைய பேர் தப்பிச்சவங்க கூட அவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சு போனதுனாலதான், இல்லைன்னா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா கொண்டுட்டு தான் போயிருப்பாங்க. இந்த தப்பிச்சு இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த அவங்க அந்த குழந்தையோட அந்த பொண்ணோட அம்மா அவங்க வந்து உயிரோட பழைச்சது கூட பாத்தீங்கன்னா அந்த இதுலயும் அவங்க இறந்துருப்பாங்கன்னு நினைச்சு விட்டுட்டு போனதுதான் அவங்க. ஏன்னா விழுந்துட்டாங்க, அப்படியே விழுந்து அப்படியே ரத்தத்துல தான் விழுந்து கிடந்தாங்க. அப்புறமா போய் இவங்கெல்லாம் தூக்கிட்டு போய் காப்பாத்தி அப்புறம் தான் காப்பாத்தினது. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். ஈவன் இந்த கேஸ்லயே சுதர்சனம் கேஸ்லயே சதீஷ்குமார் அவங்க பையனை வந்து அடிச்சிட்டாங்க. அடினா செம்ம அடி, அது இரும்பு கம்பியால அடிச்சு தலையில செம்ம ஆல்மோஸ்ட் தலை செதற அளவுக்கு அடிபட்டு ரத்தம் ஊத்துது, தலை உடைஞ்சு. ஈவன் இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த பொண்ணு செத்தது வந்து தலை வந்து நொறுங்கிடுச்சு அடிச்சதுல, அவ்வளோ ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இவருக்கும் காயம் வந்து சிவியர். அப்புறம் கீதாவுக்கும் செம காயம், அவங்க மனைவிக்கும். அவங்க எல்லாம் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அப்புறம் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அவங்க ஜெயமாள் வெளியில வரல. இன்னொரு பையன் இவருக்கு ஒரு பிரதர் இருந்தாரு,
இந்த விஜய்ன்னு சொல்லி. அவர் இன்னொரு ரூம்குள்ள அவரை வந்து பூட்டிட்டாங்க. எங்க வெளியில வந்து அவரும் ஏதோ மாட்டிக்க போறாருன்னு சொல்லி வெளியில பூட்டிட்டு அவங்கள உள்ள மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவர் வெளியில வரல. இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தவங்க தான் கீழ இறங்கி வரும்போது இவங்க அட்டாக் பண்ணாங்க. ஸோ இந்த மொத்த கேஸுமே பார்த்தீங்கன்னா, இதோட ஆரம்ப புள்ளி அங்க தான் ஆரம்பிச்சது. ஸோ இதுல நமக்கு வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு சில கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சில சமயம் வந்து குறிப்பிட்ட கேஸஸ் தான் இது மாரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல வந்து நீங்க தாளமுத்து நடராஜன் அப்படின்றவரு ஒரு பெரிய காங்கிரஸ் லீடரா இருந்தவர். இது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயரா இருக்கும். எதனால அப்படின்னா, மொழிப்போர். அவர் ஆமா மொழிப்போர் தியாகி. அவரு நெறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டவரு. இன்னும் வந்து தாளமுத்து நடராஜன பத்தி தெரியாதவங்க கூட, தாளமுத்து நடராஜனா அப்படின்ற ஒரு நேம் பரிச்சயமானதுக்கு காரணம் வந்து, அந்த எக்மோர்ல சிஎம்டிஏ பில்டிங் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தாளமுத்து தாளமுத்து நடராஜன் மாளிகை. நடராஜன் மாளிகைன்னு வச்சிருக்காங்க. அவர் வந்து கொலை செய்யப்பட்டதும் இந்த கேங்குனால அப்படின்றாங்க. அது ஒரு பீரியட் முன்னாடி நடந்தது. பட் இந்த கேங் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றதும், அதே மாரி ஒரு திமுக பிரமுகர் ஒருத்தர் கஜேந்திரன் சொல்லி, அவரும் இந்த கேங்னால தான் கொல்லப்பட்டிருக்காரு. அதாவது இதெல்லாம் சேலம் பெல்ட் அந்த சைடுல நடந்தப்போ. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கேஸ். பட் அதெல்லாம் முடியாம இருந்த கேஸு. இதுல சுதர்சனம் மரணத்துக்கு பிறகு தான், அவரு சாவுக்கு பிறகு தான் இந்த இதுக்கு மொத்தமா ஒரு விடிவு காலம் பொறந்த மாரி வந்தது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இதுல அவங்களுக்கு கரெக்ட்டா வந்து இந்த லொகேட் பண்ணிட்டாங்க. இந்த கேங் வந்து இங்க தான் இருக்காங்க அப்படின்றது அவங்கள ஆல்மோஸ்ட் லொகேட் பண்ணி, கன்னௌஜ்ன்னு சொல்லி ஒரு பகுதி, மீரட் பகுதியில. அங்க தான் இருக்காங்க, லொகேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுட்டு, அங்க போய் எல்லாம் நேரோ டவுன் பண்ணிட்டாங்க போலீஸ் டீமு. நேரோ டவுன் பண்ணும்போதே யூபியோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஒண்ணு, ஸ்பெஷல் டீம் ஒண்ணு. அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஒரு டீமு, அது இல்லாம இன்னொரு ஆர்ம்டு ரிசர்வ் டீம் ஒண்ணு. இதெல்லாம் மொத்தமா போய் தான் இறங்குது. அப்போ அவங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் இல்லாம இத பண்ணியிருக்க முடியாது ஆக்சுவலா. ஸோ லோக்கல் சப்போர்ட்டோட போய் தான் அவங்கள போய் லொகேட் பண்ணாங்க. லொகேட் பண்ணி அவங்களுக்கு மொத்தமா பிடிக்கும்போது, நேரோ டவுன் பண்ணும்போதே அந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இவங்க டீமுக்கு வந்து முக்கியமான அந்த பவாரியாவோட அந்த ஆக்டிவா இருந்த ஒரு பவாரியாவோட ஏன்னா Leader. அதுல ஒரு பெர்சன் இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இந்த இந்த பவாரியாவோட நேரோ டவுன் ஆறதுக்கு முன்னாடி முதல்ல கைதானது வந்து தரம் சிங்னு ஒருத்தன். அந்த தரம் சிங் இந்த படத்துல கூட காட்டுவாங்க. ஆமா. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா சொல்லுவாங்க. அது வந்து அவர் ஒரிஜினலா அவர் வந்து பட்வாரின்னு சொல்ற ஒரு போஸ்ட்ல இருந்தவர். பட்வாரின்றது VAO மாதிரி. விஏஓ மாதிரி ஒரு போஸ்ட் அது. ஸோ அந்த தலையாரின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு போஸ்ட். அவரு வந்து இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு அப்படின்றதும் அந்த படத்துல கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சதை எழுதி காட்டின மாதிரியும், அந்த மாதிரி சொன்ன விஷயங்கள்லாம் அதுல படத்துல கொஞ்சம் எக்ஸாக்சரேட் பண்ணி காட்டின விஷயங்கள். பட் முதல்ல அரெஸ்ட் ஆனது தரம் சிங் தான். தரம் சிங்கை பிடிச்ச பிறகுதான் இவங்களுக்கு அந்த மற்ற நெட்வொர்க்லாம் கிடைக்குது. ஏன்னா இன்னொன்னு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு டீம் ஆஃப் லாயர்ஸ் இருந்தாங்க. லாயர்ஸை வச்சே தான் வெளியில வந்து சில நகைகளை, திருட்டு நகைகளை விற்கிறதும் சரி, ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு அங்க இந்த பிடியிலிருந்து வெளியில தப்பிச்சு வந்ததும் அவங்க மூலமா தான். ஸோ அப்படி வரும்போது இந்த தரம் சிங் மூலமா தான் இந்த மொத்தமும் அடுத்த அந்த பவாரியாவோட நெட்வொர்க் அங்க இருக்கு. அதாவது ஜென்ரலா இவங்க வந்து ஒரு நொமாடிக் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க நீங்க ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. மூவிங்லேயே இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல. அதனால வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படிங்கிறனால இந்த பவாரியாவும் அவங்க மனைவி பீனா தேவின்னு ஒரு லேடி, இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்றது இவங்களுக்கு இந்த தரம் சிங் மூலமா கிடைச்சிருச்சு. இந்த கிடைச்ச பிறகுதான் இந்த டீம் அங்க போறாங்க. போகும்போது அந்த யூபி ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், அப்புறம் இந்த இவங்க ஜாங்கீர் சார் டீமு, அப்புறம் இது இல்லாம ஒரு ஆர்ம்டு டீம் ஒன்று எல்லாம் போய் நேரோ டவுன் பண்ணி அங்க லொகேட் பண்ணி அவங்க வீட்டில் இருந்தவங்கள 2 பேரையும் தூக்கிட்டாங்க. அந்த பவாரியா அவங்க மனைவி பீனா தேவி 2 பேரையும் தூக்கி அவங்கள விசாரிக்கும் போது, அடுத்து வந்து மற்ற டீம் எங்க இருக்கிறாங்கன்றதையும் அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்ற மூலமா அவங்கள லொகேட் பண்ணிட்டாங்க. ஸோ லொகேட் பண்ணி அவங்கள அங்க போய் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா இவங்க போலீஸ் பிடிக்க மொத்தம் வந்து இதுல இது வரைக்கும் இந்த பவாரியா கேங் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு ட்ரைப்ல, அது இந்த பவாரியா கேங்ல இந்த ஒரு ட்ரைப் கிடையாது. இதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல இந்த ஒரு பிரான்ச்சை இவங்க காலி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அந்த கேங்ல உள்ளதுல தான் இந்த ஓமான்னு சொல்லக்கூடிய அவன் கூட இப்ப சமீபத்துல வேலூர்ல வந்து வேலூர் சிறையில் இருந்தப்போ இறந்து போயிட்டாரு. அவர் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அந்த டைம்ல அந்த மீரட்ல போய் செக்யூர் பண்ணும்போது அந்த அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது அந்த விஜய் பவாரியான்னு ஒருத்தர். அந்த விஜய் பவாரியா அவர் முக்கியமான ஒரு அந்த டீம்ல ஒரு லீடரா இருந்தவர். அவரை போலீஸ் என்கவுண்டர்ல இறந்து போறாரு. போலீஸ் அதே மாதிரி என்கவுண்டர் பண்றாங்களாங்க? ஆமா 2 பேரும் என்கவுண்டர்ல இறந்தாங்க. ஓகே. பூரா பவாரியான்னு ஒருத்தரும் இந்த விஜய் பவாரியான்னு ஒரு 2 பேரும் என்கவுண்டர்ல இறந்து போனாங்க. அது இல்லாம அந்த லக்ஷ்மண் பவாரியான்னு சொல்லி ஒருத்தர், அப்புறம் அதே மாதிரி இன்னொரு பவாரியா, அந்த 2 பேரும் அவன் அப்புறம் ஓமான் வந்து அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆனான்.
இவங்க எல்லாம் வந்து அரெஸ்ட் ஆனாங்க. இவங்க உள்பட 13 பேர். ஓகே. மொத்தம் இந்த தரம் சிங், இந்த இவங்க பவாரியா கேங்ல உள்ள மற்ற டீம் எல்லாம் சேர்த்து 13 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. அந்த 13 பேர்ல வந்து 2 பேர் என்கவுண்டர்ல இறந்துட்டாங்க. பூரா பவாரியாவும் அந்த விஜய் பவாரியாவும் இறந்துட்டாங்க. மொத்தம் 15 பேர். அதுல அந்த 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிறையில் அடைக்கப்பட்டவரும் ஓமான் வந்து இறந்து போனான். வேலூர் ஜெயில இருக்கும் போது. அப்போ மீதி 12 பேர்ல ஒரு 2-3 பேர் இப்போ ட்ரையலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சிறைக்குள்ள இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்தாலும் கோர்ட் கேஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட வழக்கு தன்மைன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இதோட இது வந்து மொத்தம் 64 பேரை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வழக்குகளில் டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரெஸ்டான அந்த பவாரியா, அவனோட இன்னொருத்தன் அந்த லக்ஷ்மண் பவாரியான்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மண் அலையாஸ் அசோக் பவாரியாவன், அவனுக்கு எல்லாம் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டெத் சென்டென்ஸ் இப்போ நிறைவேற்றப்படாததில்லை அப்படிங்கிறதுனால அது அவன் வந்து சிறைக்குள்ள இருக்காங்க. கன்விக்ட் ஆகி சிறைக்குள்ள இருக்காங்க. ஒரு சிலர் இந்த வழக்குல நிறைய வழக்குகள் இப்போதான் வந்து ஒவ்வொன்றும் ஃபைனல் ஸ்டேஜில் வந்திருக்கு. இன்னும் எல்லா வழக்குகளையும் தீர்ப்பு வந்துன்னா இவன் எத்தனை டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இவங்களோட மொத்த எண்ணிக்கை அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் அதான் கேட்டாங்க, திடீர்னு ஜாங்கிட் சார்ட்டே கேட்கும்போது, இந்த பவாரியா பிடிச்சாச்சு, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னா, அப்படி கிடையாது. இந்த கேங் வர்றது நின்று போச்சு. ஆனால் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், அதாவது இந்த பவாரியாலேயே வேற ட்ரைப் இருப்பாங்க, அவங்க வர வாய்ப்பு இருக்கு, வேற கேங் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதே கேங் வந்து திரும்பி வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இனிமே இங்கே போனால் பிரச்சனை, நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிப்போம், இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வரமாட்டாங்க. ஆனால் ஏன் இதை பர்டிகுலர் சொல்றேன்னா, 2009 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஓகே. இதே மாதிரி அடிச்சு கொலை பண்ணி கொள்ளையடிச்ச ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எல்லாம் எப்படி பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சதுன்னா, மீண்டும் பவாரியா கேங் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் சொல்லியிருந்தாங்க. பட் அது பவாரியாவா அப்படின்றது தெரியாது. அந்த கேஸ் இன்னும் சால்வ் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த தொடர்பில் இருக்கக்கூடிய வேற ட்ரைபல் டீமு ஏதோ ஒரு வந்து பண்ணியிருக்கலாம். பட் அதை விசாரிக்கிறதுக்கான மற்ற வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது விஜயகுமார் சார் பண்ண மிக முக்கியமான இந்த பவாரியா கேஸை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அதாவது சில சம்பவங்களையும் வெளிப்படையாக படத்தில் காட்சிப்படுத்திய சம்பவங்களையும் தாண்டி பல விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார்.